டெல்லியில் 17வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயிகள். அது பற்றிய கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, 17வது நாளாக விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று என்ன முறையில் போராட்டம் நடத்தவிருக்கிறார்கள்? யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை இன்று சந்திக்கவிருக்கிறார்கள்? தமிழக விவசாயிகள் இன்று கண்ணை கட்டிக்கொண்டும் வாயை கட்டிக்கொண்டும் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். எங்களுடைய கண்ணை மத்திய அரசு கட்டிவிட்டது, எங்களுடைய வாயை மத்திய அரசு கட்டிவிட்டது என்று சொல்லும் வகையிலே இதுவரை எந்தவிதமான வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை, எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தி அவர்கள் இன்று போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். காலையிலேயே செய்தித்தாள்களை படித்துக் கொண்டும் காலை கடன்களை முடித்துக் கொண்டும் தங்களுடைய போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். வசந்த், கணபதி, நேற்று ஒரு விவசாயி போராட்ட களத்துல மயக்கமடைந்தாரே, அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு? மற்ற விவசாயிகள் என்ன நிலைமையில இருக்காங்க? நிச்சயமாக மயக்கமடைந்திருந்தார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். அதாவது எந்த அளவுக்கு விவசாயிகள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். போராட்டத்திலே உடல்நலம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை பெற்ற பிறகும் மீண்டும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்து சேர்ந்து விட்டார். இதைவிட போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கேயே இருந்து இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலே போராட்டங்கள் நடப்பதாகவும் அவர்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே வெகு விரைவிலேயே தமிழ்நாட்டிலிருந்து ரயில் மூலமாக மேலும் பல விவசாயிகள் இங்கே வந்து சேர்வார்கள் என்றும் அவர்களும் போராட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம். சிவரஞ்சனி. கணபதி, தொடர்ந்து 17வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று விவசாயிகளை யாரெல்லாம் சந்தித்து தங்களுடைய ஆதரவினை தெரிவிக்க இருக்கிறார்கள்? இன்று விவசாயிகளை சந்திப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி வருவார் என்று ஒரு தகவல் பரவி இருக்கிறது. செய்தித்தாள்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் அந்த செய்தியை அறிந்து கொண்டதாக விவசாயிகள் சொல்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ராகுல் காந்தி இங்கே வரப்போகிறார், இத்தனை மணிக்கு வரப்போகிறார், அவர்களை சந்திக்கப் போகிறார் என்று எந்த தகவலும் இல்லை. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் டெல்லியிலே வந்து விவசாயிகளை சந்திப்பார்கள், அவர்களுடன் ராகுல் காந்தியும் வருவார் என்ற தகவல் இருக்கிறது. இது பற்றி நாம் விவசாய சங்க தலைவர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். ராகுல் காந்தி உங்களை வந்து சந்திக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? எப்படி வரப்போறாரு, எப்போ வரப்போறாரு, என்ன தகவல் இருக்கு சார்? உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களாம் வந்தாங்க. அவங்க இது மாதிரி நாளைக்கு உங்களுக்கு மாநில தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வர்றாரு, திருநாவுக்கரசு. அவர் வரும்போது ராகுல் காந்தியும் வருவார் அப்படின்னு வழக்கறிஞர் சொன்னாங்க. இங்கே எங்களுக்கு வேறு டைரெக்டாக அங்கேருந்து வரல, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களாம் வந்தாங்க. எங்கள் விவசாயிகள் தான் இன்றைக்கி திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 10 பேர் வராங்க, வந்தவாசிலேருந்து ஒரு 10 பேர் வராங்க, வாணியம்பாடிலேருந்து ஒரு 20 பேர் வராங்க, அப்புறம் இதில் திருவள்ளூர்லேருந்து ஒரு 10 பேர் வராங்க. இப்படி அங்கங்கே முடிந்த விவசாயிகள், டிக்கெட் வாங்க வசதி படைத்தவர்கள், டிக்கெட் வாங்கிட்டு வரணும்ல இப்போ ட்ரெயினில், இப்படி வசதிப்பட்டவர் அங்கேருந்து வராங்க. இப்போ இதுலேருந்து தலைவர் கிருஷ்ணகிரியிலே வந்திருக்காங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. திருச்சி ஏற்கனவே சில பேருக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது, மருத்துவ சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டது. இப்போ அது பற்றி வேற வாட்ஸ்அப்பில் பல விதமான தகவல்கள்லாம் பரவி இருந்தது. இப்போ அவருக்கு உடம்பு நிலை பரவாயில்லையா? இதை பாருங்க, இவர் தான் அவர் ரொம்ப சீரியஸாக போய் ரொம்ப பிபி 40க்கு வந்துடுச்சு, பிபி 40க்கு வந்துடுச்சு, ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. சரி, உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டு குளுக்கோஸ்லாம் 5 போட்டு நைட்டு தான் விட்டாங்க. அவருக்கு மனசு வருத்தத்தில் இருக்கார், ரொம்ப மனசு வருத்தம். நான் கடன் வாங்கிட்டேன், அதனால தான் என் பொண்டாட்டி செத்து போச்சு, நான் என்ன பண்ணுறது, வைத்தியமே பண்ணுங்க மாட்டேன்னாரு. நான் இந்த மாதிரி பல பேருக்கு உடல் நலம் சரியில்லாமலாம் இருக்கு. அதில் ரொம்ப முடியாதவங்கலாம் ஊருக்கு திருப்பி அனுப்புறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு? ஆமாங்க. அப்போ புது ஆட்கள்லாம் சேர்ந்ததுன்னு அதில் மறுபடியும் ஒரு 40-30 பேர். ஏன்னா 16 நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி 17 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாதவங்கள போங்கன்னு அனுப்புகிறோம். அவங்க போக மாட்டேங்கிறார். இவரை போன்னு நான் சொல்லிட்டேன், ஊருக்கு போங்கன்னு தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவரே சொல்கிறாரு என்னன்னு சொல்லுங்க. உடல்நலம் சரியில்லாமலும் நீங்கள் ஏன் இன்னும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க? அங்கே போய் என்னங்க பண்ண போகிறோம்? அங்கே தான் 400 வயசு செத்து போயிட்டாங்க. அதங்கெல்லாம் அதனால சாகலைன்னு சொல்லி அங்கே தமிழ்நாட்டுங்களே பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே செத்தாலாவது நடக்கும்ல.
இப்படி தான் மோடிங்க இருந்தால் அவர் மோடித்தனம் போட்டு இப்படி இருக்காரு. சரி இங்கே வந்து செத்தா அவர் உயிர் பலியாவது கேட்காரு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருந்தால் என் உயிரை எடுத்துக்கிட்டோம். அவர் முதல்ல என் உயிரை எடுத்துக்கிட்டோம். அதனால் தொடர்ந்து இந்த முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். உயிர் விட்டாலும் இங்கே தான் விடுவோம். போனால் இங்கே வெட்டி விட போவோம், இல்லைன்னா இங்கே தாங்க நாங்கள் இருப்போம். எவ்வளோ நாளானாலும் சரி. அந்த அளவுக்கு உறுதியாக போராட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார்கள். இப்போது புதிதாக போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்து சேர்ந்திருப்பவர்களிடமும் கேட்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, எப்போ வந்தீங்க, எவ்வளவு நாளா போராட்டத்தில் கலந்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க? நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். மாநில துணைத் தலைவர். நாங்கள் வந்து ஒரு பேட்ச் வந்து 15 நாள் முடிய போகுது. அதனால் நான் 2வது பேட்சுக்காக வந்திருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து மாவட்ட துணைத் தலைவர் வந்திருக்காரு. இனிமேல் வந்து மேலும் இந்த 3ஆம் தேதியிலேருந்து வராங்க நம்ம மாவட்டத்திலேருந்து, தருமபுரி கிருஷ்ணகிரியிலேருந்து. அதனால் நான் வந்து இனிமேல் கடைசி முடிகிற வெள்ளியம் இறுதி முடிவு தெரியும் வரை நாங்கள் இந்த போராட்டம் அதுக்காக நான் வந்து இங்கேயே நிற்க போகிறத முடிவு செஞ்சு தான் வந்திருக்கிறோம். இதே போல பலரும் போராட்டத்தை தொடர வேண்டும் என்ற எண்ணத்துடனே இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகிறது. கூடாரத்தில் தங்க முடியாமல் நேற்று இரவு சாலையில் கூட படுத்து உறங்கியிருக்கிறார்கள். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்களோட எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் 2வது முறையாக வரேன். இப்போ நான் 1 வாரம் ஏற்கனவே இருந்துட்டு போனேன். எனக்கு அங்கே போயிட்டு தூக்கமே வரல. எங்கள் மக்கள்லாம் அங்கே வந்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய துன்பத்துக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு கட்டணுன்ட்டு. அதனால் அங்கே எனக்கு தூக்கம் வரல. இந்த கடன் வந்து தள்ளுபடி ஆகணும், எங்கள் கோரிக்கையை வந்து நிறைவேற வரலும் நாங்கள் போராடுறதுக்காக இப்போ ஒரு 10 பேர் வந்திருக்கோம். நாங்கள் அது கடன் தள்ளுபடி வேணும் அப்படின்றதுக்காக கட்டாயம் இந்த போராட்டத்தை தொடர்வோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு ஆதரவாக பலரும் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட இளைஞர்கள் பல இடங்களில் போராட்டம், மெரினா பீச்சுக்குள்ளே கூட இறங்கி கடல் தண்ணியில் சில இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அந்த தகவல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எல்லாம் கேள்விப்பட்டோம். அரசியல் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வர்றாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்க அதிமுக திமுகவுடைய கையாளுன்னு சொல்லி பார்த்தாங்க. அதே போல் பிஜேபிக்காரங்க அதிமுக தான் எங்களை அனுப்பிச்சின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே எல்லா அரசியல் கட்சியும் வராங்க. இப்போ நேற்று பாரிவேந்தர் வந்தார். அதே போல் வந்து நம்ம திருமாவளவன் வந்தார். நைட்டு வந்து அப்துல் கலாமுடைய பிஏ வந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹரியானாவிலே வந்தாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் வந்தாங்க, வந்து விவசாயி வர்றாங்க, ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்தாங்க, இங்கே மகாராஷ்டிராலேருந்து 2 பேர் வந்த விவசாயி வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டே நின்னார், பொழுது நிற்கிறாரு. எல்லா மாநில விவசாயிகளும் வந்துட்டு போகிறாங்க எல்லாருமே. அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து ஏன் விவசாயியை கண்டுக்க மாட்டேங்குதுன்னு ஒரு உணர்வு இந்தியா பூரா பரவிடுச்சு. இன்னைக்கு வாயை கட்டிக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு புதிய முறையை கையாளுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எங்கள் கண்ணெல்லாம் கட்ட பார்க்குது அரசு, எங்களை வந்து பார்க்க விடாமல் எதுவுமே பண்ண விடாமல் பண்ணுது அப்படின்னு இன்றைக்கி கண்ணை கட்டிக்கொண்டு, கருப்பு துணியால் கண்ணை கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தலான் இருக்கோம். அரசுக்கு எங்கள் கவனத்தை கொண்டு போகிறதுக்கு தான், எங்களை எப்படியாவது காப்பாற்று, விட்டுறாத, எங்கள் கண்ணெல்லாம் கட்டாத, எங்கள் கண்ணை பார்க்க முடியாமல் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது அரசு கவனத்தை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு கண்ணை கட்டி கொண்டு போராட்டம் நடத்த இருக்கிறோம். வசந்த், இப்போது நாமே பார்க்கலாம், போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாதவர்கள் சிலர் வேறு வழி இல்லாமல் மருத்துவ சிகிச்சைக்காக தமிழகம் திரும்பி சென்றிருந்தாலும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. மேலும் வரும் நாட்களிலே தமிழகத்திலிருந்து விவசாயிகள் அதிக அளவிலே இங்கே வர இருக்கிறார்கள். ஒரு இடத்திலிருந்தும் 10, 20, 30 என்று வரப்போவதாக தகவல் இருக்கிறது. அப்படி பார்த்தால் எண்ணிக்கை இங்கே அதிகமாகிவிட சூழ்நிலை இருக்கிறது. போராட்டம் இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.